ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நாகா சேனல். இன்றைக்கி தம்பிக்கு லன்ச் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தம்பி ரசமும் உருளைக்கிழங்கு கேட்டிருக்காரு. உருளைக்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். நல்லா நான் கட் பண்ணிவிட்டு பொடிசாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இப்போ கடாயை அடுப்பில் வைப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இப்போ சீரகம் போடுறேன். சீரகம் பொரிஞ்சதும் இப்போ டைரெக்டாக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு விட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் வேகமாக வச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ சிம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்காதீங்க. உப்பு போட்டோன்னே கிண்டிட்டு ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். சீரகம் எடுத்தாச்சு. அதோட கொஞ்சம் மிளகு எடுத்துருக்கேன். இப்போ சீரகத்தையும் மிளகையும் ஒரு சுற்றி எடுத்துக்கிறோம். இதில் இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். இதில் பூண்டு 3 பூண்டு, வச்சோம்னா அதை மூடியை திறந்து லைட்டாக கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடுறதுல வெந்துடும். உருளைக்கிழங்கு சிம்மில் வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுவோம். இதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதோட தக்காளி ஆட் பண்ணுவேன். தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி தான் போடுவேன். அது பேர் கரைச்சும் போடலாம். நான் அரைப்பேன், ஏன்னா கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால அரைச்சிடுறது. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ காமிக்கிறேன். பாருங்களா, அப்படின்னா வெந்துருச்சு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா வெள்ளைப்பூடு தட்டி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். மசாலா போட்டு நல்லா கிண்டிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். மசாலா பச்சை வாசனை போயிடணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. 2 பழம் தக்காளி போட்டேன். புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு. அறிச்சா பாருங்கள். இப்போ மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வடை போயிடுச்சு.
மசாலாவும் சேர்ந்துச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா உடனே கரைச்சிடலாம். கொஞ்சம் இதாகிடும், இல்லைன்னா ரஃப்பாக இருக்கும். சுடுதண்ணியில் லைட்டாக இது வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது பேர் என்ன செய்வாங்க, அந்த உலத்தண்ணி பொங்கி வரும்ல, அந்த இருக்கிற ஸ்டேஜில் போடுவாங்க. அந்த தண்ணியை எடுத்து புளியை கரைப்பாங்க. நான் சாப்பாடு செஞ்சதெல்லாம் கூட செஞ்சு கேட்பேன். அதுக்கப்புறம் தான் தம்பி சொன்னார் ரசம் வேணும் எனக்கு அப்படின்னு. நல்லா திக்கா சரி வாங்க, நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இங்கே தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். புளி தண்ணியை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் தான் போடணும். கடுகுல இந்த பொரியட்டும், வெடிச்சு வச்சு கருவேப்பிலை போட்டுக்குவேன். இது பண்ணலாம். போட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு அரைச்ச விழுது அதையும் இப்படி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லாயிருக்கும். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் இன்னொரு மெத்தட் இருக்கேன், அதையும் செஞ்சு நல்லா இப்படி வதக்கிங்கன்னா எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டாலே நல்லாயிருக்கும். தக்காளி மட்டும் ஒரு விழுது மட்டும் அரைப்பாமல் இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இந்த புளி கரைச தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியது. நிறையா அவ்வளோதாங்க ரசம். பாருங்கள் எப்படி நுரம் வந்தாலும் அமர்த்தணும், அதையும் காமிக்கிறேன். காஞ்சி பருப்பு, சாப்பாடு, உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அந்த ரசம் கொதிக்கணும். கொதிச்சோன்னு காமிக்கிறேன். அந்த நுர மாதிரி வரும், இந்த அப்போ தான் வருது. வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். பொங்குது, அமுத்திடலாம்.